படத்தோட ஹீரோ கடன் தொல்லைனாலையும் வேலை இல்லாததுனாலையும் மன உளைச்சலாகி தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பாலத்துல இருந்து குதிக்கிறாரு. ஆனா அவரு சாகல. அந்த பாலத்துக்கு அடியில இருக்கக்கூடிய ஒரு ஆத்துல இருக்க ஒரு சின்ன தீவுல மாட்டிக்கிறாரு. என்னதான் அந்த தீவு சிட்டிக்கு நடுவுல இருந்தாலும் அவருக்கு நீச்சல் தெரியாததுனாலையும் போக வேற வழி இல்லாததுனாலையும் அங்கேயே மாட்டிக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய மணல்ல ஹெல்ப்னு பெருசா எழுதி வைக்கிறாரு. ஒரு கட்டத்துல தன்னோட தலையெழுத்து இதுதான் அப்படின்னு அவரே நினைச்சுக்கிட்டு அங்க கிடைக்கக்கூடிய குப்பைகள், இயற்கை பொருட்களை வச்சு அந்த தீவுல வாழ ஆரம்பிக்கிறாரு. என்னதான் இந்த உலகத்துல தனக்கு வாழ பிடிக்காம தற்கொலை முயற்சி பண்ண போகி இந்த தீவுல மாட்டி இருந்தாலும் ஒரு கட்டத்துல அவருக்கு அந்த வாழ்க்கை பிடிச்சிடுது. அதனால அங்க ஹெல்ப்னு எழுதி வச்சிருந்த வார்த்தையை அழிச்சிட்டு ஹலோ அப்படின்னு மாத்திடுறாரு. இன்னொரு பக்கம் நகரத்துக்கு பக்கத்துல ஆத்தங்கரையில ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு. அந்த குடியிருப்புல ஒரு பெண்மணி பல வருஷமா சமூகத்துல இருந்து விலகி ஒரு அறையில தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நைட் டைம்ல நிலாவை போட்டோ எடுக்கிறது அந்த பெண்மணிக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு நாள் நிலாவை போட்டோ எடுக்கும்போது தன்னோட கேமரா மூலமா அந்த தீவுல மாட்டிக்கிட்டு இருக்க அந்த நபரை பாக்குறாங்க. இதுக்கப்புறம் அந்த படத்துல என்ன ஆனது அப்படின்ற கதையை நாளைக்கு பார்க்கலாம். பாய்.